நண்பர்களே, இன்று ஜனவரி மாதம் 22ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் 2:01. முக்கியமாக யூகேயில் டிரைவிங் லைசன்ஸ் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். எல்லா ஐடென்டிபிகேஷனுக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தா பேங்க் திறக்கலாம். நீங்கள் எல்லா விஷயங்களுக்கும் டிரைவிங் லைசன்ஸ் ஒரு அடையாளமாக பயன்படுத்தலாம். ஒரு முக்கியமான விஷயம், வேலைக்கு போனாலும் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறதா என்றுதான் முதல்ல கேட்கிறார்கள். ஏனெனில் அது இப்ப கார் இல்லாத ஒருத்தர் ஒரு கை இல்லாத ஒருத்தரை போல இங்க இப்ப சில பேர் கார் ஓடி விட்டு டிரைவிங் லைசன்ஸ் ரிவோக் பண்ணப்பட்டா மிகப்பெரிய பதகளிப்பில் இருப்பார்கள். மிகப்பெரிய மன அழுத்தமாக இருக்கும். டிரைவிங் லைசன்ஸ் மிக முக்கியமான ஒரு விஷயம். வெளிநாட்டில இருந்து வருபவர்கள் இப்ப இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸை கொண்டு இங்க 1 வருடம் ஓடலாம். அதுக்கு பிறகு ஓடினா அவர்கள் பிடிபட்ட அவர்களுக்கு பாயிண்ட்ஸ் வெட்டப்படும். இவ்வாறான சூழ்நிலையில் டிரைவிங் லைசன்ஸில் ஊழல் மற்றும் கள்ளமாக டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது தொடர்பான பல தகவல்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 12,058 பேர் கள்ளமாக இந்த தேர்வு எழுதி மாட்டுப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பலதரப்பட்ட ஃபைன்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. தண்ட பணம் வழங்கப்பட்டிருக்கிறது, சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஓட்டுநர் தேர்வுகளில் ஏமாற்ற முயற்சிக்கும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக இங்கே டிவிஎஸ்ஏ மிகப்பெரிய பிரச்சனைய தற்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்ப டிவிஎஸ்ஏ என்ன சொல்லுதுன்னா, 23 வயதான ஹுனைன் கான் தேர்வில் ஏமாற்ற முயன்ற மாணவர்களை போல ஆள்மாறாட்டம் செய்து பிடிபட்டவர்களில் ஒருவர். அண்மையிலே இவர் என்ன செஞ்சுக்கிறான்னா, 12 முறை இந்த தேர்வில ஆள்மாறாட்டம் செய்திருக்கிறார். பிரிட்டனில் ஓட்டுநர் தேர்வுகளில் ஏமாற்ற முயற்சிப்பது ஒரு வருடத்தில் 47% அதிகரித்திருக்கிறது என்று விசாரணையில் கண்டறியப்பட்டிருக்கிறது. இது சாலை பாதுகாப்பு கவலை தானே. என்னன்னா, இவர் ஓட்ட தெரியாம ஓடி போய் அடிபட்டாரண்டா அது பெரிய பிரச்சனை. ஏன்னா இவர் இலங்கையில நான் கேள்விப்பட்டேன், ஒருவர் சொன்னார் தான் 1 மணித்தியாலம் ஓடிட்டு லைசன்ஸ் எடுத்துட்டாருன்னு சொல்லி. அப்ப இவர்களால் தான் இந்த ஆக்சிடென்ட்கள் நடைபெறுகின்றன. அப்ப டிவிஎல்ஏ இது தொடர்பாக கவலைப்படுகிறது. இப்படி ஆள் மாறாட்டம் செய்து பேப்பரை எழுதி கம்ப்யூட்டர்ல எழுதி இவர்கள் லைசன்ஸ் எடுத்தா பிறகு ஓடினா எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும், ஆபத்து வரும். 12,058 பேரண்டா சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. செப்டம்பர் 2025 இறுதி வரையிலான ஆண்டில் கிட்டத்தட்ட 2,844 பேர் புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன இந்த இவர்கள் எழுத்து பரீட்சையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று. இது முந்தைய 12 மாதங்கள்ல 1940 இருந்தது. 18-19 1274 பொய்யாக கள்ளமாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், அல்லது வேற ஆக்களை வச்சு எழுதியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு வேலை செய்திருக்கிறார்கள், மறைக்கப்பட்ட தொலைபேசியோடு இணைக்கப்பட்ட வயர்லெஸ் இயர்போன்களை பயன்படுத்தியும் இந்த ஆள்மாறாட்டம் செய்திருக்கிறார்கள். இது எழுத்து பரீட்சையில இவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்ப என்னன்னா, மற்ற ஓட்டுநர்களை ஆபத்தில் ஆழ்த்துகிறார்கள் என்றுதான் இப்பொழுது டிவிஎஸ்ஏ மிகவும் கவலைப்படுகிறது. இந்த பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் அதிகரிப்பு, அதிக மோசடி மற்றும் அதிகமாக இவர்களை கண்டறிந்திருக்கிறார்கள். அதிகமான மோசடி நடைபெறுகிறது என்று அவர்களை கண்டறிந்திருக்கிறார்கள். என்ன செய்யணும்னா, போனை வச்சுக்கொண்டு ப்ளூடூத் வழியாக இயர்பீஸை பயன்படுத்தி இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. 2024-25 மட்டும் 1113 ஃபேக்காக அவர்கள் இந்த எழுத்து பரீட்சையில அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆகவே இது மிகப்பெரிய அதிகரிப்பை காட்டுகிறது என்று டிவிஎஸ்ஏ சொல்கிறது. அப்ப இந்த ஏமாற்றுக்காரர்களை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகளில் தற்பொழுது மும்முரமாக அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். முழு உடலையும் இப்ப பரிசோதனை செய்ய வேண்டியதா இருக்கிறது. எப்படி நீட்டுக்கு இந்தியாவில பரிசோதனை செய்வார்களோ, இந்த கடுக்கன், தோடு, கம்மல் எல்லாத்தையும் கலட்டி விடுவார்களோ, அதே போல பரிசோதனை செய்ய வேண்டி இருக்கிறது. இப்ப சோதனை மையங்களுக்கு வரும் மாணவர்களின் முகம், அவர்களோட ஐடியோட இப்ப முந்தி என்ன செய்வாங்கன்னா, ஓகே பார்த்துட்டு ஐடென்டி கார்டை லைசன்ஸை பார்த்துட்டு அவர்கள் உள்ளுக்கு விட்டு எழுத விட்டு விடுவார்கள். ஆனால் இப்பொழுது அவ்வாறு அல்ல. ஆள்மாறாட்டம் தொடர்ச்சியாக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பலர் மீது கிட்டத்தட்ட 96 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது என்று டிவிஎஸ்ஏ சொல்லி இருக்கிறது. இந்த மோசடி சம்பவங்கள் எவ்வளவு இடம்பெற்றிருக்குன்னா ஆச்சரியப்படுவீங்க. 2024-25 2844.
23-24 1940, 22-23 2344, 21-22 1960. இப்படி எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா அதிகமான ஆள் மாறாட்டம் செய்கின்றார்கள். எக்ஸசரை சேர்ந்த 22 வயதான அலி 8 மாத கால பகுதியிலே அவர் மறைக்கப்பட்ட இயர்பீஸ் அல்லது ஆள்மாறாட்டத்தை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் ஏமாற்ற முயன்றதாக எக்ஸெட்டர் கிரவுண்ட் நீதிமன்றத்தில் 2 ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. பாராளுமன்றத்தை பர்மிங்ஹாமை சேர்ந்த ஒருவர் 23 வயதான ஒருவர் 12 முறை போயிட்டு ஆள்மாறாட்டம் செய்திருக்கிறார். அவருக்கு 8 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தேர்விலே தேர்ச்சி பெற்றதாக காட்டி ஆள்மாறாட்டம் செய்தவருக்கு 2000 பவுண்ட்ஸ் வரை தண்ட பணம் வழங்கப்படுகிறது. ஆகவே இவ்வாறான ஆள்மாறாட்டம் இப்ப டிவிஎஸ்ஏ மோசடிகளை கண்டறியும் திறன்களை இந்த டெஸ்ட் சென்டர்களை வைக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை தற்பொழுது சொல்கின்றார்கள். பாதுகாப்பாக வாகனம் ஓட்டுவதற்கு சரியான திறமை இருக்க வேண்டும். இப்ப சும்மா எடுத்த உடனே இங்க ஓட முடியாது. அப்படி பலர் இப்ப அந்த காலத்துல இப்ப செய்ய முடியாது. போலீசார் வந்து பிடித்து விடுவார்கள். இப்ப 2000ஆம் ஆண்டு அல்லது அதற்கு முதல் வந்தவர்கள் கிட்டத்தட்ட 10 வருஷம் கூட லைசன்ஸ் இல்லாம இங்கே ஓடி இருக்கிறார்கள். அப்ப போலீசார் அதனை கவனிக்காமல் விட்டிருக்கின்றார்கள் அல்லது அவர் மறிக்கப்படாமல் விட்டிருக்கிறார். இன்சூரன்ஸும் எம்ஓடியும் இருந்திருந்தா சாதாரணமா ஓடலாம் தானே. டிரைவிங் லைசன்ஸை மறிச்சாதான் போலீசார் செக் பண்ணுவார்கள். ஆகவே இவ்வாறான நிலைமையில தற்பொழுது மோசடி எதிர்ப்பு குழு என்ற ஒரு குழு தற்பொழுது அமைத்திருக்கிறது டிவிஎஸ்ஏ. அறிவு வேணும் வாகனம் ஓட்டுறதுக்கு, அதற்கான பயிற்சி வேணும். இப்பொழுது என்ன சொல்கின்றாருன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் பயிற்சிக்கு பிறகுதான் அவர்களுக்கான தியரி எக்ஸாமுக்கு அவர்கள் போக முடியும் என்று தற்பொழுது புதிய தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஆகவே இந்த மோசடிகள் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கின்றன இங்கே லண்டனில். இப்பொழுது டிவிஎஸ்ஏ வந்து மிக முக்கியமான இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பல முக்கியமான விஷயங்களை தற்பொழுது மேற்கொண்டு வருகிறது. மோசடி செய்பவர்களை நீதியின் முன் நிறுத்தவும், பிரிட்டனின் சாலைகளை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் போலீசாரோடு இணைந்து டிவிஎஸ்ஏ செயல்படுகிறது என்று இயக்குனர் மரியன் கிட்சன் தெரிவித்திருக்கின்றார். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.